எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. ஹலோ गाइस, நமஸ்காரம். வாடா வாடா வாடா. இப்போ என்ன வீடியோவை பார்க்க போறீங்கன்னா, இந்த அட்டைப்பெட்டியை வந்து ஓபன் பண்ண போறோம். அன்பாக்சிங் வீடியோ தான். பண்ண இது என்னதுன்னு தெரியுமா? அயன் பாக்ஸ் இல்ல, சப்வூஃபர். இதுதான் சோனில பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதுவே நாங்க ஒரு நல்ல ஆஃபர்ல கிடைச்சது, அதனால வாங்கியாச்சு. அன்பாக்சிங் முன்னாடி சிசர் மதுரைக்காரனு கையே கத்தி வரல பீச்ரா யார்கிட்ட அவ்வளவுதான். கமரான் ஜல்தி ஆவோ, ஃப்ரெண்ட்ல வாடா. அவ்வளவுதான் மறுகையா. இதுதான் சவுண்ட் பாரு. நீங்க கேட்டு இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒண்ணு சொல்லிக்கணும். அக்டோபர் 18 நம்ம படம் ரிலீஸ் ஆகுது. படம்னா ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது. அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க. கரெக்டா அக்டோபர் 18 ஈவினிங் டைம்ல உங்களுக்கு அந்த படம் வரும். நீங்க நோட்டிபிகேஷன் அது பெல் பட்டன் அமைக்க வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு வரும். மேனுவல் புக்கு ஒண்ணு கொடுத்துருக்காங்க, படிப்போமா? படிக்கணுமா? வேணும். அப்புறம் இது வந்து ஒரு பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. இது HDMI தான்டா. இதுதான் ரிமோட் கொடுத்துருக்காங்க. அதை விட பெரிய விஷயம் வந்து பேட்டரி கொடுத்துருக்காங்க 2. பேட்டரி சோனி தானே. இது பிரிச்சிடலாமா? அப்படியே இந்த சைடு இந்த பக்கத்துல இருக்கிறத தூக்குனா நம்மளுக்கு இது கொடுத்துருப்பாங்க தர. சவுண்ட் பாரம் பின்னாடி ஸ்பீக்கருக்கு என்ன சொல்லுவாங்க? ரியர் ஸ்பீக்கர் தான்டா. ரியர் ஸ்பீக்கரும் வந்துடும். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. என்னால பிரிக்க முடியல. இல்லடா ப்ரோ, என்ன எத்தனை கேபிள்? அதோட கேபிள் இதுதான் ரியர் ஸ்பீக்கரு. பின்னாடி நம்மளுக்கு தியேட்டர் ஃபீல் கிடைக்கிறதுக்கு இது என்னடா தொங்குது. அதான் கேபிள். அதுக்கு கேபிள் ஒண்ணு கொடுப்பாங்க, அது தொங்கதான் செய்யும். நம்ம ஒண்ணும் பண்ண பிடிச்சிட்டு லாஸ்ட்ல காமிச்சிக்கலாம். தொங்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிடறான். இவன் கொஞ்சம் மொட்டத்தனமாகறான். இது இருந்தா சவுண்ட் பாரு. சவுண்ட் பாரு. தூக்கு அவனை தூக்கு. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. வெயிட்டெல்லாம் இருக்காதுல? வெயிட்டா இருக்காடா? வயசு அவ்வளவுதான். எப்படி அது திரும்பிக்காங்க. நாங்க என்ன இது ஒண்ணுமே இல்ல. இது பெடக்ஸ்ரா. அவ்வளவுதான். இப்ப என்னென்ன இருக்குதுன்னு வந்து காட்டுறாடி. சரி, ஏஞ்சிக்க முடியாது, கேமராமேன் ஏஞ்சிக்க முடியாதனால இதை அப்படியே ஓபன் பண்ணிடலாம். இந்த பாக்ஸ்ல வந்த மொத்த செட்டு இங்க அடுக்கி வச்சாச்சு. இப்ப இது ஒண்ணா ரேப்ப ஓபன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சப்வூஃபர். பழனகரா போல கற்பட்டி மாதிரி. இதுதான் சப்வூஃபரு. இதுதான் உங்களுக்கு பேஸ் கொடுக்கறதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். இது நல்ல குவாலிட்டியா இருக்கு. சோனி பிராண்டிங் மேல போட்டிருக்காங்க. பின்னாடி HDMI கேபிள், அது சப்போர்ட்டுக்கெல்லாம் எல்லாம் தனித்தனியா பிளக் கொடுத்துருக்காங்க. சரிம்மா, பாத்துக்கோங்க. இவன் ஓரம் தள்ளிடலாம். ஆகுறான். பெரிய
பூபேஸ் இது பேர் என்ன சொல்லு? இது எல்லாமே ஸ்பீக்கர் பாக்ஸ் தான். இல்ல இல்ல இது பேரு, இது தனியா ஒரு பேரு சொல்லுவாங்க. என்ன நம்ம எதுடா பாவரா இது எந்த மாதிரினா இந்த வேணும். கிரிக்கெட் பேட் மாதிரி இருக்கு. இது மேல பினிஷிங்லாம் சூப்பரா இருக்கு, மேட் பினிஷிங் மாதிரி. அதுலயும் சோனி பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆணி அடிச்சு மாட்டிக்கலாம். மாட்டிலாம் எங்கன்னா ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஸ்பீக்கர் வருது, 3 ஸ்பீக்கர் வருது. 1 2 3 ஸ்பீக்கர் கொடுத்துட்றாங்க. மத்தபடி ஒண்ணும் இல்ல. வந்தா நல்லா இருக்கும். இதுல எதுவும் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு கேபிள் கொடுத்துருக்காங்க. நான் இதை பெரியம்மா பெரிய அதுதான் லாஸ்டா வந்து ரியர் கேமரா. சரி ஸ்பீக்கரு. ஆமாடா இது அதே மாதிரிதான். இதுதான் அதேதான். மேல பிராண்டிங்கு, பின்னாடி ஆணி அடிக்கிறது, ஃப்ரண்ட்ல ஸ்பீக்கரு. ஃப்ரண்ட்ல ஸ்பீக்கர் இருந்தாலும் அதை நம்ம பின்னாடி தான் வைக்க போறோம். சரிங்களாண்டா, இதுதான் ஒரு ஜோக்குடா. ஐயோ சாமி, இவன் வேற. டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். அதான் இது 2 கொடுத்துருக்காங்க, கேபிள் 2. இது வந்து ரிமோட்டுக்கான பேட்டரி இருக்கு. அதுவும் சோனி பிராண்டு. ஃபிக்ஸ் பண்ணும் போது காட்டுறோம். எங்களுக்கு அன்பாக்சிங்லாம் தெரியாது. அன்பாக்சிங்ல எப்படி பண்ணோம்னு தெரியாது. சும்மா வாங்கிட்டு வந்தோமே, சும்மா பண்ணலான்னு நம்ம சொன்னானுங்க, அதனால பண்றது. பேட்டரியும் சோனி தான். சொல்லிட்டியா? ஏன் இவ்வளவு சீமா சிரிக்கிற? ரொம்ப லேட்டு இல்லையே. கொஞ்சம் சவுண்டா போடுங்க சவுண்ட். இது ஒன்னொன்னா நாங்க அரேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறோம். அது பார்ட் 2ல பார்த்துட்டு அதை பார்க்கும் போதே நீங்க அப்படியே லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். அதை பண்றதுக்குள்ள நாங்க ஃபிக்ஸ் பண்றோம். அதுக்கப்புறம் நீங்க அந்த சவுண்டை நாங்க போட்டு காட்டுவோம், நீங்க அதை என்ஜாய் பண்ணலாம். என்ன பார்த்து போலான்னு கமெண்ட் சொல்லுங்க. ஆமா, பேட்டரி பிரிச்சுக்கலாம், ரிமோட்ல போட்டுக்கலாம். ரிமோட்ல போட்டுக்கலாம். இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஏதோ ஒரு வீடியோல பேசிருப்பாங்க. ரிமோட்லாம் வெயிட் இல்லையடா, கூப்பா அவங்க கக்கையா இருக்கு. எதுக்கு உடஞ்சே திரும்பி வாங்கறதுக்கு தான் ஆரம்பிங்களா? நடுவுல கருத்தா பேசுறிய போகுது. எப்படி ஒன்று ஓபன் பண்றது? விரும்புற என்ன கண்ணு தரணும்ன்றது. லைட் எரியுமா? இவன் வீட்டுல ஆல்ரெடி வாங்கி வச்சுக்கிறாங்க, அதனாலதான் என்கிட்ட டவுட்ஸ் கேட்டு வாங்கிக்கிறது. பேட்டரி போட்டாச்சு, ஒன்னொன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டு சவுண்டு எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம்.